வெயிட் லாஸில் சேமியா சாப்பிடாதீங்க, முக்கிய குறிப்பாக ராகி சேமியா கூட பேக்கெட்டில் எடுத்துக்காதீங்க, பேக்கெட் சேமியாலன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு பேக்கெட் வாங்கி போட்டது இருந்தது, முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணேன். கூட வந்து பொம்மோகிரானட் வச்சு சாப்பிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ராகி சேமியா வித் பொம்மோகிரானட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சட்டிலான சேமியா பியூர் வெஜ்ஜு சாப்பிட்றதுனால சார் பாருங்கள் பிளேட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு எப்படி படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயும் சிலவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்னாலே சுத்தமாக ஆகாது. அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரை சொல்லுங்கள். நீங்கள் யாராவது அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கட்டுக்கு நல்லது, உங்கள் வயிற்றுக்கு நல்லது, குடலுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்குன்னு ஸ்பெஷல் ரைஸ்லாம் பண்ணல, வேலை போயிட்டு இருந்ததுனால வந்து நார்மல் வீட்டில் செஞ்ச ஒயிட்டு சாப்பாடு தான். ஆனால் குழம்பு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குழம்பு, கருவாட்டு குழம்பு. நிறைய முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், என் கருவாட்டு குழம்புக்கு பாயில்டு எக் தான் என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன்ட்டு. பட் ஆனால் பொடலங்க வந்து இன்றைக்கி செஞ்சிடணுங்கிற கண்டிஷனில் இருந்ததுனால அதை பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ராக்கெட் பிளேட்டு இப்படி 2 சைடு எடுத்து வச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. என்னோடய ஃபேவரட் பிளேட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.